வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த பதவியும் பறிபோகிறது. தேர்தலுக்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகள் மே 4ஆம் தேதியும் நேரடியாக அதிமுக தோல்வி அடையக்கூடிய வகையில் முடிவுகள் வெளிவந்தால் உடனடியாக அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளையும் எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிமுக சுக்குநூறாக உடைவது உறுதிதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, தென் மாவட்ட நிர்வாகிகள் ஒருவர் கூட அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தவில்லை. முழுவதும் சசிகலாவின் புதிய கட்சிக்குத்தான் ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. எந்த தைரியத்தில் அதிமுக ஆட்சியை அமைக்கும் என்று எடப்பாடி கூறுகிறார்? ஆதாரங்கள் இருக்கிறதா? தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய கட்சிதான் ஆட்சியை அமைக்கும். ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத அளவிற்கு களத்தில் வேட்பாளர்களை இறக்கி ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் பெற்றுவிட்டார். கள நிலவரத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்திய பொழுது அங்கு கூறிய மக்கள், எடப்பாடிக்குத்தான் நாங்கள் இதற்கு முன்னால் ஆதரவுகளையும் வாக்குகளையும் செலுத்தி வந்தோம். என்றைக்கு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக எடப்பாடி செயல்பட்டாரோ அன்றிலிருந்து நாங்கள் இரட்டை இலைக்கு வாக்குகளை செலுத்தவில்லை. எடப்பாடியின் சுயநலமும் அவரது அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தான் அதிமுகவை தோல்விக்கு சென்றுள்ளது என்றும், தற்பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளையும் தொண்டர்கள் இழந்துவிட்டார்கள். இனியும் கள நிலவரம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது என்ற தகவல்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாளை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அதிமுக வெற்றியடையுமா? எதிர்க்கட்சியாவது வருமா? ஆனால் திமுக ஆட்சி அமைப்பது உறுதிதான் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்துவிட்டது. கள நிலவரமும் அப்படித்தான் அமைகிறது. ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும் என்றால் அதற்கு விஜய் அவர்களது ஆதரவு தேவை என்று ஒரு சில நிறுவனங்களும் கூறி வருகிறது. எப்படி இருந்தாலும் தென் மாவட்டங்களில் இருந்து சசிகலாவின் ஆதரவை பெறாத வரைக்கும் அதிமுகவால் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியாது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. வரும் 4ஆம் தேதி திமுக ஆட்சி அமைக்க வேண்டுமா, அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டுமா? மக்களின் கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நாளைக்கு நாம் நிச்சயமாக கள நிலவரத்தை நேரடியாக பதிவு செய்ய போகிறோம். எந்த தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது, திமுக முன்னிலையில் இருக்கிறது என்பதை நேரடியாக நாம் பதிவுகளை மேற்கொள்வோம்.